இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். முதலாவது, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2026. வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதித்து கொடுப்பாராக என்று இதோ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சாதாரணமாயல்ல, அவர் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பென்றார். அவர் உறுதிப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வருடத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தர் உன் நிலைமையை அவர் மாற்றப் போகிறார். புது வருஷத்தில் கர்த்தர் உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்வுக்கு கொண்டு போகிறார். கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உன் வேலை ஸ்தலத்தில் அவர் பெருக பண்ணுவார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்திலே உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இதோ நீ படிக்கிற ஸ்தலத்திலே உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இதோ அநேகர் மத்தியில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். உங்கள் நிலைமையை மாற்றப் போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள், ஆண்டவரே, ஒருத்தரும் என்னை மதிக்கல, ஆண்டவரே, நான் எல்லாரோட விட சிறியவனாக எளியவனாக இருக்கிறேன், இது எனக்கு எந்த கனமும் இல்லாமல் போய்விட்டது, நான் மிகவும் இதோ கனமில்லாமல் இருக்கிறேனே, இந்த கௌரவம் இல்லாமல் இருக்கிறேன்னு நீங்கள் புலம்பி இருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறார். இந்த வருடத்தில் உங்களை பெருக செய்து ஆசீர்வதித்து உங்களுக்கு கனத்தையும் இதோ உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வருடத்திலே கர்த்தர் இவ்விதமாய் உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருக போகிறார். கர்த்தர் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர். நீங்கள் நினைக்கல இவ்வளோ ஆசீர்வாதம் வரும்னு. கர்த்தர் உங்களை நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் பெருக பண்ணி உன்னை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவனு தெய்வ மகிமை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் விசுவாசித்தா ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஆமென் என்று சொல்லுகிற உன்னை, விசுவாசிக்கிற உன்னை தெய்வ மகிமையை காண செய்வார். உன்னை பெருக செய்து உயர்த்துவார். இந்த வருடத்தில் கர்த்தர் 2026ஆம் வருடத்தில் உங்கள் உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவார். ஆமேன்.